வணக்கம் மேடம். வணக்கம். ஞானசேகரன் வழக்குல இன்னைக்கு நீதிமன்றத்துல தண்டனை வந்திருக்கு மேடம். அதாவது ஆயுள் தண்டனைன்னு சொல்லியிருக்காங்க. இதை நீங்க எப்படி பாக்குறீங்க மேடம்? வழக்கறிஞராக கிட்டத்தட்ட 30 ஆண்டுகளுக்கு குறையாம வந்துட்டு இந்த தண்டனை வழங்கியிருக்காங்களே, உங்களோட கருத்து என்ன மேடம்? வணக்கம். இதை கேட்டுக்கிட்டு இருக்க மகளிர் அனைவருக்கும் என்ன ஒரு விஷயம் சொல்ல வரோம்னாக்கா, தமிழக அரசு தன்னுடைய சட்டமன்ற இது ஒரு வக்கீலா சொல்றேன், நான் மகளிர் வக்கீலா, சட்டமன்றத்துல நமக்கெல்லாம் பயங்கர பாதுகாப்பு கொடுப்போம், ஈவன் மரண தண்டனை கூட வாங்கி கொடுப்போம் சொல்லி முதலமைச்சர் சொன்னாரு. அவர் அப்பா கூப்பிடலாம் சொன்னார். அதெல்லாம் அரசியலா சொல்லுவாங்க. இப்ப நாங்க சொல்றது என்னன்னாக்கா, ஏன் இந்த தமிழக அரசு தரப்புல இருந்து மரண தண்டனைக்கு வாதாடல? ஒன்னே ஒண்ணு கேட்டுக்கங்க, 30 வருஷம் சிறை தண்டனை ஏக காலத்துல அனுபவிக்கணும். அதையும் தாண்டி அது குறைவில்லாம இருக்கணும், அதாவது ரெமிஷன், அதாவது குறைக்க கூடாது அப்படின்னு ஹைகோர்ட்டுக்கு இவங்க ஆர்டர் போட முடியாது. முதல் பாயிண்ட். அதுவே இது ஒரு குழப்பமான நிலை. இது ஏன் அந்த நீதிபதி அவர்கள் நீதித்துறையை நாங்க குற்றம் சாட்டல, இந்த மாதிரி கேள்விப்பட்டதா புதுசா இருக்கு. இதுக்கு முன்ன இப்ப இந்த வழக்கு இல்லையா, பொள்ளாச்சி வழக்குல கூட அந்த மாதிரிலாம் வரல. இந்த வழக்குல மட்டும் இதுதான் இந்த முதல் வழக்கு. எதுனாக்க, இந்த புதிய குற்றவியல் சட்டம் அது கீழே நடத்தப்பட்ட ஒரு வழக்கு. எதனாலதான் 5 மாத காலத்துக்குள்ள இதுக்கு விடுதலை கிடைச்சு, இந்த விடிவு கிடைச்சது, ஒரு தண்டனை கொடுக்கப்பட்டு இன்னைக்கு அவர் குற்றவாளிங்கிற புழல் சிறையில் அடைக்கப்படுகிறார். முக்கியமான தெரிவிக்க வேண்டிய என்னன்னாக்க, இப்ப நீங்க சொன்னீங்கல்ல, இதை பத்தி என்ன நினைக்கிறீங்க? இதை பத்தி நினைக்கும் போது எத்தனை 11 பிரிவுகள் கீழே அவர் குற்றவாளி என்று அறிவிக்கப்பட்டார். ஆனால் தண்டனை கிடைத்திருக்கிறது 10 பிரிவுகளை மட்டும்தான் தண்டனை கிடைச்சிருக்கு. என்னென்ன பிரிவுகள் சொல்றீங்கன்னாக்க, நம்ம செக்ஷன்ல பத்தி சொல்றோம், பொதுமக்களுக்கு புரியக்கூடிய விதத்தை சொல்றோம். பாலியல் வன்கொடுமை, அதாவது அந்த பொண்ணை விருப்பத்துக்கு மாறாக அத்துமீறி நடத்தல 3 வருஷம், அதாவது 329 செக்ஷன். அதையும் தாண்டி அந்த பொண்ணை உமன் ஹராஸ்மெண்ட் ஆக்ட், அதாவது மகளிர் வன்கொடுமை சட்டத்துக்கு கீழே தண்டனை வரலன்னு சொல்லி ஒரு பிரிவு சொல்றாங்க. அந்த ஆர்டர் காப்பியை பார்த்தாலும் தெரியும். அந்த அந்த மாணவியை தடுக்கிறது, ரெஸ்ட்ரெயின்ல ஒரே ஒரு மாசமா தடுக்கிறது. மூமெண்ட்டை நீ நகரக்கூடாது பிடிப்பாங்க, அதுக்கு 1 மாசம் தான் சொல்றாங்க. அது ஆச்சரியமா இருக்கு. அப்புறம் வலுக்கட்டாயமாக ஆசைக்கு இணைப்படுத்துதல் அப்படிங்கிறாங்க. அதுல ஒரு 6 வருஷமா நம்ம காட்டுறாங்க. உடம்புல காயத்தை ஏற்படுத்தினதுக்கு கிரீவியஸ் அர்ட் மே லீட் டு மர்டர்ங்கிறது கூட ஒரு செக்ஷன் இருக்கு. அது நான் பெயிலபிள் அஃபென்ஸ். அதுக்கு 1 ஆண்டு வருது. அதுக்கு 1 ஆண்டு தான் வருது உடல்ல காயத்தை ஏற்படுத்தினதுக்கு. ரைட்டா? அதுக்கு தாண்டி 351ங்கிற பிரிவுல 10 வருஷம். அதாவது அந்த பொண்ணை ஒரு மாதிரி எனக்கு சொல்றதுக்கு கஷ்டமா இருக்கு. வேற விதமா அந்த பொண்ணை பண்ணதுக்கான ஒரு 10 வருஷம் சொல்றாங்க. சரி, நீங்க இப்படி பாத்தீங்கன்னாக்க, அதாவது மொத்தமா ஒரு உருவத்தை பாத்தீங்கன்னாக்க, இதை எல்லாம் சேர்த்து மொத்தமா தனித்தனியா பிரிவுக்கு இவ்வளவு போட்டிருக்காங்க. போட்ட போது மொத்தமா கூட்டி கழிச்சேன்னா 30 வருஷம். அதுக்கு குறையாம யாரும் பண்ணணும்னு சொல்லி சொல்றாங்க. உடனே தகுந்த இதுல போகும். அதாவது ஒரு குற்றத்துக்கான தண்டனையை முடிச்சு அடுத்த குற்றத்துக்கு நகரல, உடனே தொடர்ச்சியாக போயிட்டு இருக்கேன். இப்ப நான் 1 வருஷத்துல இருக்கேனாக்க, இப்ப மாணவியை கடுமையாக தாக்கினதுக்கு 7 வருஷம் சொல்றாங்க. இந்த 7 வருஷமும் இப்ப அடுத்தது சொன்னீங்களே 10 வருஷம் ஒரு பிரிவுல வருது. அந்த 10 வருஷமும் 7 வருஷம் அதுல 7 போயிடும். ஸோ அது 10 வருஷம் தனியா வராது, இந்த 7க்குள்ளே உள்ள வந்துடும். தனித்தனியா ஒவ்வொரு காலமும் கடந்து பண்ணணும் அப்படின்னு சொன்னாக்கா, அந்த கயவனுக்கு சாகர வரைக்கும் வெளியில வர முடியாத நிலை உண்டு. இப்ப அந்த கயவனுக்கு இருக்கலாம் 35-30 வயசா இருக்கா. கடுமையான தாக்கத்துக்கு 7 வருஷம், ஆதாரங்களை அழிச்சதுக்கு 3 வருஷம், 7 3 10. இந்த 7க்குள்ளே இந்த 3 வருஷம் வந்துடும். அடுத்தது விருப்பத்துக்கு மாறாக பண்ணது 3 ஆண்டு, அது 7க்குள்ளேயே 3 ஆண்டு வந்துடும். கடத்தி ஆசைக்கு இணங்க வைத்தல் 10 ஆண்டு, அந்த 10 ஆண்டுக்குள்ளே நான் சொன்ன 7 3 எல்லாம் வந்துடும். இப்படியாக வன்கொடுமை குறைப்பீட்டு செய்வதற்கு 30 ஆண்டுகள், 10,000 தான் அபராதம். என்ன, உச்ச நீதிமன்றம் அந்த பொண்ணுடைய தகவல்களை இதை ஏத்தினத்துக்கு 25 லட்சம் ரூபாய் ஆர்டர் பண்ணியிருக்காங்க. அந்த போலீஸ் டிபார்ட்மெண்ட் அபிஷியல்ஸ் கொடுக்கணும், அதிகாரிகள். ஆனா இங்க வெறும் 10,000 ரூபாய் தான் சொல்றாங்க. இது அவங்களுக்கு கொடுத்த ஒரு இது அபராதம். அந்த அபராதத்தை கொண்டு போய் யார்கிட்ட கொடுக்கணும்னா, பாதிக்கப்பட்ட சகோதரிக்கு தான் போய் சேரும். அப்ப 10,000 தானா? அந்த பெண்ணுடைய மானபங்கம், ஒரு கற்பு, தன்னுடைய ஸ்டேட்டஸ் அவங்களுக்கு 10,000 தானா? இதுக்கு ஏன் இந்த தமிழக அரசு மேல கேட்டு போராடல? அபராதம் கம்மியா இருக்கு, போடுங்க ஒரு 20 லட்சம் ரூபாய் அப்படின்னு போராடல? அப்படின்னா என்ன, இதுக்கு முகாந்திரமாக அவர் முதல் நாள் என்ன சொல்றாரு, எனக்கு இன்னொரு இடத்துல 90,000 வருது, எனக்கு முதல்ல கடன் இருக்கு, என்னுடைய ஃபண்டை ரிலீஸ் பண்ணுங்க அப்படி எல்லாம் கேட்டதுதான் நமக்கு அந்த வழக்கு குற்றவாளியை அறிவிக்கிற அன்னைக்கு. அப்ப அவர் நான் பேங்க்ரப்ட், எனக்கு தண்டனை அபராதம் நிறைய போடாதுங்கிறது சிக்னல் கொடுத்தாரா அப்படிங்கிற ஒரு கேள்வி வருது. அதனால இந்த கயவனுக்கெல்லாம் என்ன சொல்றதுனாக்க, ஒரு மனிதாபிமானத்துல எந்த ஒரு கருணையுமே காட்டக்கூடாது.
நீ கடன்காரனே அந்த வீடு வந்து அபகரிச்சு கட்டியிருக்காங்க, அந்த வீட்டை வித்துருங்க, ஏலத்துல ஆக்ஷன்ல போட்டு கொடுங்க, ஏன் செய்யக்கூடாது? இதெல்லாம் இருக்கிறச்சே இன்னைக்கு கேட்டா அன்னைக்கு என்ன சொல்றாங்க, ஒரே ஒரு குற்றவாளி மட்டும் எப்படி இருக்க முடியும்? அந்த பொண்ணு வந்து ஒரு ஃப்ரெண்டோட பேசிட்டு இருக்காங்க, நண்பரோட. அந்த நண்பனை அடிச்சு விரட்டத்துக்கான குற்றத்துக்கு ஏன் அந்த ஞானசேகரனை அந்த கயவனை கொண்டு வரல? அது ஒரு குற்றம் தானே. அவங்களையும் வந்து ஒரு இதுவா கேட்டு கம்ப்ளைண்ட் கொடுக்கறதுனால அந்த செயல்ல வருது, அந்த வளையத்துக்குள்ள வராரு, அவரை வந்து விரட்டி அடிச்சது. அப்ப விரட்டி அடிச்சது வந்து குற்றம் இல்லையா? அந்த குற்றத்துக்கு அதுக்கு என்ன அதை பத்தி வந்ததா? அதை பத்தி எந்த இடத்துலயுமே வரல பாருங்க. இப்ப 2 பேர் இருக்கிறச்சே ஒருத்தர் அடிச்சு விரட்டுறதும் அவரை மிரட்டுறதும் ஏன் மிரட்டல் ஒரு குற்றம் இல்லையா? அது ஏன் இதுல காட்டப்படல? இந்த வழக்கில் ஏன் தமிழக அரசு சரியா கையாளல? இதுக்கு பதில் சொல்வாரா? அதாவது எப்படி சொல்றதுனாக்க, இது நடந்துகிட்டே இருக்கு. பல கிட்டத்தட்ட என்ன சொல்றாங்க, ஒரு 100 பேஜ் இருக்கிற குற்றப்பத்திரிகை தாக்கல் செஞ்சிருக்கிறதா சொல்றாங்க. மே 20 முடிஞ்சதா சொல்றாங்க, மே 28 வந்ததா சொல்றாங்க. இப்ப எல்லாம் இருக்கட்டும், 100 குற்றப்பத்திரிகை வரும்போது ஒவ்வொரு குற்றத்தையும் பத்திரிகையை பேஸ் பண்ணி தான் 61 பாலியல் வன்கொடுமைக்கு ஆளாக்குதல் வந்து 30 ஆண்டுகள். அது ஒரு செக்ஷனே 30ங்க. இப்ப 66 வந்து பாத்தீங்கன்னா இம்ப்ரெஸ்மென்ட் டு லைஃப்னா என்ன சொல்லியிருக்காங்க, முன்ன மாதிரி எல்லாம் உடனே ஒரு 14 வருஷம் அந்த மாதிரிலாம் கிடையாது. புதிய குற்றவாளி அவர் சாகும் வரையும் சிறையில் இருப்பதுதான் லைஃப் இம்ப்ரெசன்மெண்ட், ஆயுள் தண்டனை. அப்படி இருக்கிறச்ச இவங்க 30ங்கிற, அப்புறம் 66 இதெல்லாம் அப்படி இருக்கிறச்ச எல்லாமே அதுக்குள்ள வந்துருதுனாக்க மொத்தமா ஒரு இதை அறிவிக்கிறச்ச அவ அப்படியே வந்து இருக்கிறதா இருந்தா என்ன அர்த்தம்? ஞானசேகரன் வந்து யூஸ் பண்ண போன் வந்து இப்ப ஏரோப்ளைன் மோட்ல இருந்ததுனால தான் இது உறுதி செய்யப்பட்டதுங்கிறாங்க. போன் ஏரோப்ளைன் மோடில் இருந்ததாக உறுதி செய்யப்பட்டது வந்து நம்ம எதையும் வந்து டிபேட் பண்ணக்கூடாது. மேடம், இப்போ பாத்தீங்கன்னா இந்த ஞானசேகரன் வழக்குல அந்த யாருன்ற சாரே இல்ல அப்படின்னு சொல்லியிருக்காங்களே, இது எப்படி மேம் பாக்குறது? ஆரம்பத்துல இருந்து பாத்தீங்கன்னா அந்த சாருன்ற பேர் தான் இங்க உச்சரிக்கப்பட்டுச்சு. ஆனா இப்ப அந்த ஞானசேகரன் வழக்குல யாருமே கிடையாது சார்னு சொல்லியிருக்காங்களே, உங்களுக்கு கருத்து என்ன மேடம்? அதாவது யாருமே கிடையாதுங்கிற ஒரு பொய் புரட்ட வருமா? ஏரோப்ளைன் மோடில் இருந்துதான் சொல்றாங்க, உறுதி செய்யப்பட்டதுங்கிறாங்க. அப்ப ஏரோப்ளைன் மோட்ல இறுதி செய்யப்பட்டதுனாக்க அந்த சிடிஆர் கால் டீடைல் ரெக்கார்டர்ல வந்து எந்த மோடில் இருந்தாலும் நீங்க சுவிட்ச் ஆஃப் பண்ணா கூட நான் போட்டது வந்து அந்த சர்வர்ல போய் இந்த சிம்ல போய் ரெக்கார்ட் ஆகும். அப்படி இருக்கச்சு அந்த என்ன சொல்லுது, யாரோ ஒரு இவரை பயமுறுத்துவது போல பேசும்போது நடித்துள்ளார்னு சொல்றாங்க அரசு தரப்பு வழக்கமே. அது எப்படி அந்த முடிவுக்கு வந்தாங்க? யாரு நடிச்சாங்க? அது நடிக்கக்கூடிய அளவுக்கு உண்டா? நடிக்கிறதுக்கும் ஒரு பெண் வந்து தான் உணர்ந்து, இப்ப நான் உங்களோட பேசிட்டு இருக்கேன், என் பக்கத்துல இருக்கிறவங்க ஒருத்தவங்களுக்கு காதுல விடும். அப்ப எதிர்க்கல இருக்கிறவங்க வேணுட்டு பொய் சொல்ல வேண்டிய அவசியம் என்ன? அந்த பெண் பாதிக்கப்பட்ட மாணவி வந்து எந்த அரசியல் கட்சியோ எதையும் சார்ந்தவர் இல்ல, இவர் மேல வந்து பழி போடுறதுக்கு. இப்ப மாணவி ஒரு சாதாரண ஒரு மாணவி, எந்த அரசியல் புலம் இல்லாத ஒரு மாணவி, அவர் வேணுன்ட்டு இன்னொரு சார் இருந்தாலும் சொல்ல வேண்டிய அவசியம் உண்டா? நீங்க யோசனை பண்ணி பாருங்க. இதெல்லாம் வந்து நம்ம கண்ணு பார்க்கலாம். அதனால மேல்முறையீடு வரச்சல நான் சொல்லும் போது என்ன சொல்லிட்டே இருக்கோம்னாக்க, இது அரசு வந்து மேல்முறையீடு செஞ்சு அவனுக்கு மரண தண்டனை வாங்கி கொடுக்கறதுக்கு முயற்சி செய்வாங்களான்னு ஒரு கேள்வி. இதுக்கான உறுதிமொழியை முதலமைச்சர் கொடுப்பாரா பெண்கள் சமுதாயத்துங்கிறது ஒரு கேள்வி. அடுத்த கேள்வி, அப்படி தவறுமே ஆனால் அவங்கள நம்பாம பாதிக்கப்பட்ட மாணவிக்கு ஒரு வேண்டுகோள், இவங்க கிராஸ் அப்பீல்மாங்க, இவங்க எதிர் அப்பீலானது போட்டாங்க, எதிர் மேல்முறையீடு கட்டாயம் போடுறச்சதான் உயர்நீதிமன்றம் இதை கண்கூடா பார்க்கும். என்ன இது மாதிரி இப்போ ஒரு பொண்ணு வந்து வேணும்ட்டு சொல்லுவாங்களா? அவனுக்கு பர்சனல் பகையும் கிடையாது, அந்த குற்றவாளிக்கும் அந்த சகோதரிக்கும் எந்த பர்சனல் ராப்போர்ட்ல ஒரு பகை கிடையாது அவர் மேல பழிய போடுறதுக்கு. அது நேச்சுரல் எவிடன்ஸ், தானாக சொல்லப்பட்ட வார்த்தை. அப்படி இருக்கும் பொழுது இது டோட்டலா அப்படியே கடந்து போறதுங்கிறது ஆச்சரியமா இருக்கு. எப்படி ஒரு லிங்க்ல மாட்டிருப்பாங்க, அது ஏன் வந்து சரியாக கையாளப்படலைங்கிறது மேல்முறையீடுல தெரிய வரும். அது ஒண்ணு. ஒரு பொண்ணு வந்து பாதிக்கப்பட்ட இருக்கும்போது பொய் சொல்ல மாட்டாங்க, அதிர்ச்சியில இருக்காங்க, இதுக்கு ஒரு கட்டுக்கதை உருவாக்க மாட்டாங்க. அதெல்லாம் வந்து சர்கம்ஸ்டன்ஷியல் எவிடன்ஸ், அதாவது சூழ்நிலையில இருக்கிற ஆதாரங்கள், தடயங்கள், அவர்களுடைய உணர்வுகளை வச்சுதான் ஒரு முடிவுக்கு வரும் நீதிமன்றங்கள். அந்த மாதிரி நீதிமன்றம் வச்சு இந்த பகுதியானது டோட்டலி கம்ப்ளீட்டா வரல. நான் சொன்ன மாதிரி அந்த அப்லோட் பண்ண போலீஸ் அதிகாரிகளை குற்றவாளிகளாக காட்டவே இல்லை. அந்த இதை பத்தி இப்ப வந்து எங்கேயாவது அந்த அரசு தரப்பு வழக்கறிஞர் அந்த வழக்கு தனியா நாங்க தாக்கல் செஞ்சிருக்கோம், அது நடந்துட்டு இருக்குன்னு எந்த வார்த்தையும் கிடையாது. ரெண்டாவது, அந்த பையனை நண்பரை பயமுறுத்தி விரட்டினாங்க இல்லையா, அதுக்கான அந்த இந்த கேஸ்ல அதுக்கான குற்றப்பிரிவு ஏன் சொல்லப்படலை, குற்றப்பிரிவு காட்டப்படலை, தண்டனை என்று அறிவிக்கப்படலை, ஏன் அதுக்கான குற்றவாளின்னு சொல்லி தண்டனை வரல? அந்த விஷயத்துல இருக்குல்ல, இன்னொரு மிரட்டுறது ஒரு குற்றம் தானே, அது ரெண்டாவது. இந்த மாதிரி நிறைய
கிரே ஏரியாஸ்மாங்க, நிறைய ரூபோல் இருக்கதா தெரியுது. இது நம்ம இப்ப கிடைச்ச ஒரு தகவலை வச்சு சொல்றோம். ஆனால் அது தீர்ப்புரையை படித்து பார்க்கும்போது தீர்ப்புரைங்கிறது அந்த பெண்ணுக்கு இப்ப கையில கொடுத்திருப்பாங்க. அந்த பாதிக்கப்பட்ட மாணவிக்கு ஞானசேகரன் அவரோட வக்கீலுக்கு கொடுத்திருப்பாங்க. இவங்க 2 பேர் கையில தான் இப்ப வந்திருக்கும். வேற எங்க இடத்துல வலைதளங்கள்ல ஏத்த மாட்டாங்க. இது யாருக்கும் தெரியாது. அதனால ஒருவேளை இந்த கயவன் மேல்முறையீடு ஹைகோர்ட்ல கட்டாயம் செய்வேன்னு சொல்லி வழக்கறிஞர் சொல்றாரு, 30 நாளைக்குள்ள பண்ணணும். அப்ப வரைச்ச பாத்தீங்கன்னா அந்த பண்டில வந்து சீக்கிரட்டா வச்சிருப்பாங்க செக்ஷன்ல கூட. அப்ப தெரிய வரும். அப்ப ஞானசேகரனுக்கு எந்த அழைப்பும் வரல, அப்படி இப்படின்னு சொல்லல, நிரூபணம் ஆயிருக்குனாக்க அது எதை வச்சு சொல்றாங்க? இன்கமிங் கால் இல்ல சொல்றாங்களா? அப்ப இல்லையா? அதெல்லாம் வந்து நம்ம பார்க்க முடியாது. இவங்க சொல்றதுதான் வந்திருக்கு. ஒருவேளை அந்த ரெக்கார்டர் சிடிஆர் வந்து ஒழுங்கா பரிசீலனை செய்யப்பட்டதாங்கிறது நமக்கு தெரியாது. ஆனால் அது தன்னிடம் இருப்பதாக முன்னாள் மாநில தலைவர், தமிழக பாஜக மாநில தலைவர், தற்பொழுது தேசிய பொதுக்குழு திரு அண்ணாமலை அவர்கள் சொன்னாரு, என்கிட்ட அதனுடைய கால் டீடைல்ஸ் ரெக்கார்டு இருக்குன்னு. சோ நிலுவையில் இருக்கும்போது நான் வெளிப்படுத்த மாட்டேன்னு சொல்றாரு. இப்ப அவர்கிட்ட இருக்கிறது அந்த மாணவி பெற்றுக்கொண்டு இது சரியாக கையாளப்படலை என்று அவருடைய உதவியை எடுத்துக்கொண்டு மேல்முறையீடு குறுக்கு முறையீடு செஞ்சாங்கனாக்க இந்த விசாரணையை திருப்பி கீழே அந்த உயர்நீதிமன்றம் கீழே திருப்பி அனுப்பும். தட் இஸ் ரெமிட்டிங் சொல்லி லீகல்ல சொல்லுவாங்க. திருப்பி கீழே அனுப்பும். கீழே அனுப்பும் போது அதை புலன் விசாரணை திருப்பி தொடங்கும். இப்படியாகத்தான் இந்த கால் ரெக்கார்ட் பேசிஸ் தான் ஹெல்ப் பண்ணிச்சு இந்த கேஸுக்குங்கிற வரைச்ச இந்த பெண்ணானது அந்த கயவன் மேல அனாவசியமா பழி போடுறதுக்கோ யார் இந்த சார்லாம் சொன்னாங்களே, அப்போ உச்சநீதிமன்றம் போக வேண்டியதானு சொல்லிட்டு இந்த சரவணன் வாங்க திமுக வழக்கறிஞர் சொல்றாரு. எப்படிங்க ஒரு நிலுவையில இருக்கச்ச உச்சநீதிமன்றம் போனானாக்கா அது என்ன தெரியுமா சொல்லும்? உங்களுடைய குறைகள் எல்லாம் ஒரு மனுவாக தாக்கல் செய்து கீழமை நீதிமன்றத்தில் பாருங்க, என்ன வழக்கு நிலுவையில இருக்கு சொல்லுவாங்க. இந்த எப்படி தெரியுமா, வில்சன் அவர்கள் வந்து அந்த ஈடியை பயங்கரமா தாக்கினாங்கன்னு சொல்லிட்டு அந்த டாஸ்மாக் வழக்குல இடைக்கால உத்தரவு போது சொன்னாரு. அந்த மாதிரி வார்த்தையே இல்லை. இந்த மாதிரி திமுக வழக்கறிஞர்கள் பொய்யை கொண்டு மக்களிடம் சேர்க்கிறார்கள். இதுதான் நிலுவையில் இருக்கும்போது உச்ச நீதிமன்றம் அந்த விஷயத்தை தலையிடாது. உங்களுடைய குறைகளை கொண்டு போய் கீழ்நிலை நீதிமன்றத்தில் போட்டு நிவாரணம் தேடிட்டு அதுக்கப்புறம் மேல வாங்கன்னு சொல்லி தான் சொல்லுவோம். உடனே ஏன் போறன்னு சொல்லி கேட்க, எப்படி எதுக்கு போய் சொல்லுவானு? மக்களை எதுக்கு திசை திருப்புவானு? மக்கள்கிட்ட ஏன் தவறுதான சட்டங்களை கொண்டு சேர்ப்பானு? எங்களை போட்ட வழக்கறிஞர்கள் இதெல்லாம் கோபம் வருது. ஏன் இப்படி ஒரு ஐடென்டிஃபை பண்ணிக்கிறாங்க? ஒரு வக்கீலா இருக்கச்சே வக்கீலா இருக்கணும். ஏன் ஸ்பாட் கட்சி ரீதியா ஐடென்டிஃபை பண்ணி பொதுமக்கள்கிட்ட தவறுதலை கொண்டு போய் சேர்க்கிறாங்க? இது வந்து வருந்தத்தக்க சமாதானம். இப்ப வந்து அந்த ஊழியர் காட்டுவதற்காக மனைவியை மிரட்டுவதற்காக ஞானசேகர் அவ்வாறு கூறினார் சொல்றாங்க. இப்படி ஒரு அல்பத்தனமான விஷயத்தை கையாடுவாங்க. அதனால இங்க வந்து அத்துமீறி கொண்டு போய் அந்த பொண்ணை வந்து தொட்டுக்கிட்டு அடைக்கிறச்ச பயமுறுத்துறதுக்கு இந்த மாதிரி பேச்சு பேசுவாங்களா? இது நம்பக்கூடிய சமாதானமா? அப்ப அந்த அளவுக்கு பொண்ணை மீறி வந்து உள்ள தொட்டு பண்ணதுக்கு அப்புறமா மிரட்டுறதுக்கு என்ன இருக்கு? பயமுறுத்துறதுக்கு அந்த பொண்ணை யாரோ இருக்காங்கன்னு சொல்லி பயமுறுத்தினா பொண்ணை எசைஞ்சிருவாங்களா? அப்ப வந்து நீங்க இதெல்லாம் ஒரு நம்பக்கூடிய சாட்சியமா வந்து பொதுமக்கள் கூட ஏத்துக்க மாட்டாங்க. பொண்ணை மிரட்டுறதுக்கு அந்த ஊழியரை என்று காட்டுவதற்காக தான் பண்ணாங்க. யார் ஊழியர்? இவர் ஊழியர்களுக்கான அந்த இடத்துல பேட்ச் போட்டிருந்தாரா? ஊழியரா காட்டுவதாக பண்ணதாக சொல்லி அரசு தரப்புல இன்னைக்கு பேட்டி கொடுக்குறாங்க. அப்ப ஊழியர் காட்டுவதால அவருடைய பேட்சுக்கு ஒரு டேக் போட்டிருப்பாரு. ஏன் போடல? அது அந்த பொண்ணுக்கு தெரியாது. அந்த பொண்ணு படிக்குது. அந்த பொண்ணுக்கு யார் யார் ஊழியர் எப்படி டேக் போட்டிருப்பாங்க தெரியாதா? இந்த கிரே ஏரியாஸ்ல இதுல வருது பாருங்க. இதெல்லாம் உயர்நீதிமன்றம் கட்டாயமாக கருத்தில் கொண்டு போக போக இதுல வரதெல்லாம் வந்து பார்த்தா தெரியும். அந்த ரிங்டோன் செல்போன்ல ரிங்டோனே வரலன்னு சொல்லிட்டு அந்த பொண்ணு உறுதி செஞ்சாங்க. ஒரு சைட்ல வந்து பிளைட் மோட்ல இருந்தாங்க. பிளைட் மோட்ல இருக்க ரிங்டோன் வருமா? யோசனை பண்ணுங்க. ஸோ ஆதாரப்பூர்வம் இது அரசு தரப்பு வழக்கறிஞர் சொல்றாங்க. நம்ம பிளைட்ல இருக்கோம், பிளைட் மோட்டை போட்டோம், அப்ப ரிங்டோன் வருமா உங்களுக்கு? அதனால இது வந்து ரொம்ப சில விஷயங்கள் முன்னுக்கு பின்னா வர்றதுனால கன்சிஸ்டன்சி ஒரு கோர்வையா இல்ல இந்த சாட்சியம் சொல்லுவதோ சாட்சியங்களை கொண்டு சாதிப்பதோ. அதனால உயர்நீதிமன்றத்துக்கு செல்லும் பொழுது இந்த மாதிரி விஷயங்கள் எல்லாம் அந்த மாணவி மேல்முறையீடு செய்தாலும் இடத்துல சுயமாகவே உயர்நீதிமன்றம் சீரியஸா ரொம்ப கடுமையாக இதை கூறாய்வு செய்யும் போது, ஏன்னா உயர்நீதிமன்றத்தை சட்ட லூப்போல என்னென்ன தவறு பண்ணியிருக்காங்க, அந்த சாட்சியங்களை கீழமை எவ்வாறு கருத்தில் கொண்டது, இதெல்லாம் எங்க மிஸ்டேக் இருக்குங்கிறத தவறுகள் இருக்கிறதுக்கு ஹைலைட் பண்ணி தான் மேல்முறையீடு வைப்பாங்க. அந்த முக்கியமான மேல்முறையீடு கட்டாயம் பார்க்கப்பட்டது. நீங்க ரிமிஷன், அதாவது குறையாம அனுபவிக்கணும் இவங்க சொல்ல முடியாது. ஹைகோர்ட் மேல கூட ஏத்தலாம். மேல கூட தண்டனையை வந்து மரண தண்டனையா மாத்தலாம். இல்ல மரண தண்டனையை வந்து குறைக்கிறதுக்கு ஒருவேளை ஆயுள் தண்டனையே ஒரு 15 வருஷம் குறைக்கிறது கூட இது நடக்காது. நான் சொல்றேன் அப்படி இருக்குது. உயர்நீதிமன்றத்துக்கு அதிகாரம். கீழமை நீதிமன்றம் அப்படி சொல்ல முடியாது. ஏன்னா கீழமை நீதிமன்றம் கோர்ட் ஆஃப் ட்ரையல், இனிஷியல், அதாவது பேசிக் ஆரம்பிக்கிறதா நீ கொடுத்துருக்கேன் அதோட நிறுத்திக்க முடியுமே, குறையாம இருக்கிற எந்த சலுகைகளும் காட்டக்கூடாதுன்னு சொல்லலாம். ஆனா ரெமிஷன் பண்ணக்கூடாது அவங்களை சொல்றதுக்கு அதிகாரமே கிடையாது. அது உயர்நீதிமன்றத்துடைய பிரவியூல வருது, அவங்க ஜூரிஸ்டிக்ஷன்ல வருது, அவங்களுடைய வளையத்துக்குள்ள வருது. இது பொறுத்திருந்து பார்ப்போம். இப்படி சொல்லும் போதே மக்களுக்கு ஒரு சந்தேகம் வருது. அது என்ன இப்படி சொல்றாங்க அந்த நீதிமன்றம்?
இப்படி நீதிமன்றங்கள் ஒரு குழப்படியாக சொல்லாம நேர்மையா சட்ட ரீதியா அறுதி ரீதியா இதுதான் தண்டனை அப்படின்னு சொல்லியிருக்கணும். அதனால 30 வருஷத்துக்கு குறைக்க கூடாதபடி பாத்துக்கங்கன்னா எப்படி சொல்ல முடியும்? ஒரு சஜஷன் மாதிரி இருக்கு, பனிஷ்மெண்ட் மாதிரி தெரியல. அதனால மேல உயர்நீதிமன்றத்தில் போகும்போது இது முக்கியமாக இந்த நான் மேல குறிப்பிட்ட கருத்துக்கள்லாம் உயர்நீதிமன்றம் கருத்தில் கொள்ளும். அதுவும் 126(2) கீழே மாணவிய செல்ல விடாம சட்டவிரோதத்துக்கு 1 மாசம் போட்டிருக்காங்க பாருங்க. அது நீங்க இப்ப பாத்தீங்கன்னா தெரியும். யுவர் பிசிக்கலி ரிஸ்ட்ரெயின், உங்களுடைய மூவ்மெண்ட் ஃபண்டமெண்டல் ரைட்டு, அதாவது அடிப்படை உரிமை ஒருத்தருக்கு நடக்கிறது கொள்ற அதையே தடுத்து நிறுத்த பெரிய அஃபென்ஸுங்க. அதுக்கு 1 மாசம் தான் வருது. அதனால மேல பொறுத்திருந்து பார்ப்போம். முதல் கட்ட விசாரணை அந்த பனிஷ்மெண்ட் கோர்ட்ல நடந்த அனௌன்ஸ்மெண்ட்டுக்கு பேர்ல நம்ம இந்த பேட்டியை கொடுக்குறோம். அதான் முழு உரையும் தீர்ப்புரையும் படிச்சு பார்த்ததுக்கு அப்புறம் தான் எப்படி இந்த தண்டனைக்கான முகாந்திரத்தை அந்த ட்ரையல் கோர்ட் கொண்டு வந்திருக்காங்கிறது தெரிய வரும் கீழமை நீதிமன்றம். ஓகே, நன்றி மேடம். நன்றி, வணக்கம். இதுபோன்ற முக்கிய நிகழ்வுகள், அரசியல் தகவல்களை ஆழமாக மாறுபட்ட கோணத்திலும் அறிந்து கொள்ள மறக்காமல் உங்கள் TNS24 டிஜிட்டல் பக்கத்தை பின்பற்றிக் கொள்ளவும்.